ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் பிராணாயாமம் என்ற ஒரு உயர்ந்த சாதனையை வேள்வியாக சொல்கிறார், உருவகப்படுத்துகிறார். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு ஞான கர்ம சந்நியாசம். அதை நாம் மறக்கக்கூடாது. மெய் அறிவினால் செயலை துரத்தல், ஆத்ம ஞானத்தை பெறுதல். ஆத்ம ஞானத்தை பெறுதல் அப்படிங்கிறத தான் பகவான் ஒரு உயர்ந்த வேள்வியாக முதல்ல சொன்னார். அப்புறம் இந்த ஆன்மீக சாதனைகளை எல்லாம் வேள்விகளாக சொல்லி கொண்டிருக்கிறார். எதற்குன்னு சொன்னா கடைசியில இந்த எல்லா சாதனைகளையும் விட சிறந்தது ஆத்ம ஞானம் தான்பான்னு சொல்ல போறார். அப்படின்னா இதெல்லாம் தேவையானா நிச்சயமாக தேவை. இதெல்லாம் செய்தால்தான் நமக்கு ஆத்ம ஞானம் பெறுவதற்குரிய தகுதி கிடைக்கும். அதற்குரிய மன ஒருமுகப்பாட்டை நாம் பெற முடியும். பிராணாயாமம் என்பது நம்முடைய முன்னோர்களின் கொடை. பெரியவங்க எவ்வளவு அருமையாக இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராணனை நெறிப்படுத்துறதன் மூலம் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம் சாதிக்க முடியும். உடல் நலம் சீராகும், மனம் ஒருமுகப்படும், சமாதானம்னா மன ஒருமுகப்பாடு. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துல நம்மளால ஈடுபட முடியும். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால்தான் ரமண மகர்ஷி சொன்னார், பிராணபந்தனான் லீயத்தே மனஹ ஜால பக்ஷிவத் ரோத சாதனம். அதாவது மனம்ங்கிறது ஒரு பறவையாம். அந்த பறவையை பிடிக்கக்கூடிய வலை எதுன்னு கேட்டா பிராணாயாமம். பிராணாயாமம் என்ற வலையை கொண்டு இந்த மனமாகிய பறவையை பிடிக்க முடியும்னு ரமண மகர்ஷி உபதேச சாரத்துல சொல்றார். ஆக இந்த பிராணாயாமத்தின் பயன்கள் சொல்லில் அடங்காது. அவ்வளோ நல்ல பயன்களை அது தரும். அதை ஒரு உயர்ந்த வேள்வியாக தொடர்ந்து விடாம ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படி இல்லாம தினந்தோறும் பலர் செய்கிறார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பூஜைகள்லாம் ரொம்ப முக்கியமான அங்கமாக பிராணாயாமம் வைக்கப்பட்டிருக்கு. எடுத்த உடனே விக்னேஸ்வர பூஜா, சுக்லாம்பரதரை முடிச்சோடனே பிராணாயாமக வரும். அது நம்ம அறகுறையா சும்மா ஒரு கவுண்ட் செய்யும் தவிர முறையாக செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். நிறைய வேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கிற நேரமும் பெரிய பெரிய யாகங்கள்ல கூட பிராணாயாமம் இல்லாம இருக்காது. சின்ன வீட்டுல பண்ற பூஜையில தொடங்கி பெரிய கும்பாபிஷேகம் வரைக்கும் எல்லாத்துலயும் பிராணாயாமம் உண்டு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா. ஆக இந்த பிராணாயாமத்தை நாம் முறையாக ஒருவரிடம் தெரிந்து கொண்டு விடாம தொடர்ந்து செய்யணும். செய்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம். பகவான் என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல? ததா அவ்வாறே, அப்பரே வேறு சிலர், அபானே பிராணம் ஜுஹ்வதி. அபானே அப்படின்னு சொன்னா அபானனில். அபானன்னு சொன்னா நம்ம உடம்புல கீழ் நோக்கி செல்லக்கூடிய காற்றுக்கு அபானன் என்று பெயர். நம்ம உடம்புல மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்றுக்கு பிராணன் என்று பெயர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றுக்கு 5 விதமான பெயர்கள், ஃபங்க்ஷனல் நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு. இதுல அபானன்கிறது கீழ் நோக்கி செல்லும் காற்று, பிராணன்கிறது மேல் நோக்கி செல்லும் காற்று. கீழ் நோக்கி செல்லும் காற்றில் மேல் நோக்கி செல்லும் காற்றை ஹோமம் செய்கிறார்கள். அபானே பிராணம் ஜுஹ்வதி அப்படின்னா என்னன்னா, அவர்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறார்கள், இன்ஹேல் பண்றாங்க. அதுக்கு என்ன பேருனா பூரக்க பிராணாயாமம். நிரப்புகிறார்கள், காற்றை உள்ள நிரப்புறாங்க. வேறு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிராணே பிராணனில், அதாவது மேல் நோக்கி செல்லும் காற்றில், அபானம் ஜுஹ்வதி கீழ் நோக்கி செல்லும் காற்றை ஹோமம் செய்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் மூச்சை வெளிவிடுகிறார்கள், எக்ஸேல் பண்றாங்க. அதுக்கு ரேச்சக பிராணாயாமம்னு பேர். பூரக பிராணாயாமம், ரேச்சக பிராணாயாமம், இன்ஹேல் எக்ஸேல். அதுக்கப்புறம் இன்னொரு 2 விதமான பிராணாயாமங்கள் இருக்கு. என்னன்னா, நன்றாக மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியில விடாம அப்படியே உள்ள ரீட்டைன் பண்றது. அதுக்கு அந்த கும்பகம் என்று பெயர். கும்பகம்னா உள்ள அப்படியே நிறுத்தி வைக்கிறது, அந்த கும்பகம்னா உள்ள நிறுத்தி வைக்கிறது. அப்புறம் மூச்சை ஃபுல்லா வெளியில விட்டுட்டு மறுபடியும் உள்ள இழுக்காம கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதுக்கு பகி கும்பகம்னு பேர். இப்படி பலவிதமான பிராணாயாமங்கள் இருக்கின்றன. இந்த பிராணாயாம பயிற்சிகளை எல்லாம் பலர் செய்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பிராணாயாம பராயணாக அப்படின்னா தினம்தோறும் விடாமல் செய்கிறார்கள். இது ஒரு பெரிய விரதமாக செய்கிறார்கள். சம்ஷித விரதாகான்னு சொன்னார் இல்லையா, அப்படி பராயணாகனா அதை உறுதியாக அதை ஒரு பெரிய கடமையா நினைத்து கொண்டு செய்கிறார்கள். ஆசையோட பண்றாங்கன்னு அர்த்தம். பிராணாயாம பராயணாக. அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, பிராண அபான கதி ருத்வா, பிராணன் அப்பானன் ஆகியவற்றின் கத்தின்னு சொன்னா இயக்கங்களை, ருத்வானா நெறிப்படுத்தி, இந்த காத்தோடைய இயக்கத்தை உள்ளுக்குள்ள நெறிப்படுத்துகிறார்களாம். இது எப்படி போகுது, எப்படி வருகிறது, இந்த பிராணனை கவனிக்க கவனிக்க, மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க நம்முடைய மனம் நன்றாக ஒருமுகப்படும்.
எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கு இந்த பிராணாயாமத்துக்கு பின்னாடி, இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. இதோட மகத்துவத்தை நன்றாக தெரிந்து கொண்டு நாமும் இதை நன்றாக செய்து அடுத்த தலைமுறைக்கும் கற்றுத்தர வேண்டும். பள்ளியில கூட குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஒரு பீரியடுக்கும் பிராணாயாமம் பண்ணி சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு தோன்ற அளவுக்கு. ஏன்னா கவன சிதறல்களின் காலம். ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியல, நிதானமா பொறுமையா படிக்க முடியல, எதுலயும் மனசு குவிய மாட்டேங்குதுங்கிறது எல்லாருக்கும் தானே இருக்கு. ஆக இப்படி ஒரு உயர்ந்த சாதனை நம்முடைய சாஸ்திரங்களில் பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிராணாயாமம் என்ற சாதனை. இப்படி சிலர் பிராணாயாமம் என்ற சாதனையை வேள்வியாக செய்கிறார்கள்னு பகவான் சொல்கிறார். ஏன் ஒரு வேள்வி மாதிரி விரதம் மாதிரி பண்றான்ப்பா அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.